ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மேக்ரோனி பாஸ்தா. இது நிறைய ஷேப்ஸில் கிடைக்கும். நான் எடுத்துக்கிட்டது ஷெல் டைப். சுடுதண்ணி காய வச்சுட்டு அதில் பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் ஆயில், தேவையான அளவு உப்பு சேர்த்து கரண்டி வச்சு நல்லா கலரி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இதை வேக வச்சு எடுக்க 7 to 10 மினிட்ஸ் ஆகும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டாமல் நல்லா வெந்து வந்திருக்கும். இதை அப்படியே வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அகலமான பாத்திரம் எடுத்துகிட்டு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கூடவே கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் பச்சை மிளகாயையும் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு தோல் சீவி எடுத்த இஞ்சியை நல்லா நசுக்கி எடுத்து சேர்த்துக்கலாம். நம்ம அந்த ரெசிப்பியில் கெச்சப், சாஸ், சீஸ் எதுவும் சேர்க்காமல் செய்கிறோம். அதனால் குழந்தைங்களுக்கும் தாராளமாக கொடுக்கலாம். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதும் கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு சோம்புத்தூள் 1/2 ஸ்பூனுக்கும் குறைவாகவே சேர்த்துக்கலாம். கூடவே சிக்கன் மசாலா 1லேருந்து 1.5 ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து வதக்கும் போதே தக்காளி நல்லா வதங்கி இருக்கும். சப்போஸ் எண்ணெய் பத்தலை அப்படின்னா தேவைக்கேற்ப எண்ணெய் சேர்த்து வதக்கிக்கலாம். நான் இதில் பெருங்காயம் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இப்போ தேவைக்கு ஏற்றா போல் சால்ட்டு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வேக வச்சு வடிகட்டி எடுத்துருந்த பாஸ்தாவை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு சால்ட்டு பத்தலை அப்படின்னா தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். நல்ல மசாலாஸ்லாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி மைல்டாக அப்படியே கிண்டிக்கலாம். அட் லாஸ்ட்டாக நறுக்கின கொத்தமல்லியை சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.